வணக்கம் tutorerode சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்துட்டு தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேகன்சி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு அவசர வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து வந்திருக்கு. அதான் ரயில் பெட்டிகள்லாம் வந்துட்டு செய்கிற இடம், அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேகன்சி. டீட்டெயில்ஸ் ஆஃப் த போஸ்ட் அப்படின்றது பார்த்துடலாம். 3 விதமான டெசிக்னேஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸு, அதே மாதிரி ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வந்துட்டு 5 வேகன்சி, சேலரி வந்து 75,000 சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 13 வேகன்சி, 44,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டன்ட் வந்துட்டு 21 வேகன்சி, 18,000 ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 39 வேகன்சி. சரிங்களா, என்னென்ன க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இருந்தாங்க அப்படின்னா MBBS முடிச்சிருக்கணும். அதே மாதிரியே ரெஜிஸ்டர்ட் வித் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 53 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்றவங்க BSc நர்சிங்கோ இல்லை வந்துட்டு நர்சிங் வந்துட்டு ஏதாவது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேயே முடிச்சிருந்தாங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் வந்துட்டு ICUலையோ அதே மாதிரி டயாலிசிஸ் யூனிட்லையோ வென்டிலேட்டர் யூனிட்லையோ வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ், அது வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. சரிங்களா, ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் வந்துட்டு இருக்கவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் அப்படின்றதுல வந்துட்டு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். சரிங்களா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது வந்துட்டு மொபைலில் தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் மற்ற பீப்புள்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மற்றவங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது போகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற டைமில் தேவைப்படாது. ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேண்ட் காப்பீஸ் அப்படின்றது இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மெயில் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தான் இன்டர்வியூவோட டேட்டும் டைமும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்துங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பீரியடில், கொரோனா பீரியடில் வந்துட்டு நிறையா வேகன்சிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாக வந்துட்டு மாற்றிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 13/5/2021 நீங்கள் இதில் விண்ணப்பிக்கணும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.